வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். தானியேல் 6:16. நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக. கடவுளை முழுமையாய் நம்பி வழிபடும் எவரும் எதிலும் தோற்றுப்போவது இல்லை. ஜெபம் என்பது வேண்டியதை கேட்டு பெறும் மந்திரம் அல்ல. கடவுள் வேண்டும் என்று அவரோடு ஏற்படுத்தி கொள்ளும் உறவு. எத்துணை பெரிய துன்பம் வந்தாலும், மரணம் வாயில் படியில் வந்து அமர்ந்தாலும் ஜெபிக்க வெறுப்பு கொள்ளக்கூடாது. ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கும் நாம் ஜெபிப்பதற்கும் நிச்சயம் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது நம் ஜெபத்தை கேட்க கடவுளுடன் எல்லா வானதூதர்களும் வருவார்கள். நாம் தனியாக ஜெபிப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடன் பல கோடி வானதூதர்கள் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தவறாமல் ஜெபிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெபம் நம் வாழ்வை நெறிப்படுத்தும், கடவுளோடு உள்ள உறவை நெருக்கப்படுத்தும், ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் கடவுளின் கரம் நம்மை விடுவிக்கும். நாம ஜெபம். இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும். இயேசுவே, ஜெபிக்க கற்றுத்தாரும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்க வேண்டுமே, அப்படியே நடக்க வேண்டுமே, அப்படியே நடக்க வேண்டுமே. எல்லாரும் கைத்தட்டி பாடலாமா உற்சாகமாக? கரங்கள் தட்டி. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். சேர்ந்து பாடுங்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான்
இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். உற்சாகமா இன்னும் உற்சாகமா கேட்டு பார்ப்போம். ஆர்வத்தோடு கேட்டுங்க. பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். கை தட்டி பாடுங்க. பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ சேர்ந்து பாடுங்க. பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானத்திலங்கு வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தை ஆட்கொள்ளப்பட வேண்டும். அப்பா, நிச்சயம் எங்கள் பாவங்கள் ஒழிய வேண்டும். நாங்கள் மறுபடியும் புதிய வாழ்க்கை அடைய வேண்டும் ஆண்டவரே. இதோ எங்கள் மத்தியில் எழுந்தில் வரவிருக்கிற ஆண்டவரே, இதோ ஆவியானவர் அனுப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அனுப்பும் ஐயா. தூய ஆவியானவர் அனுப்பும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆர்வத்தோடு கைத்தட்டி ஆண்டவரை வரவேற்போம். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. பாடுவோம். வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணும். பாடுங்க. வரங்கள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணும். கரகலத்தி. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானத்திலங்கு வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். பாடுவோம். வானத்திலங்கு வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர 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 வேண்டும். 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 கேளுங்க. வல்லமை தர வேண்டும். 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 மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ
பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்றும் ஆழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.